Excuse me. Can I get your number? No, thank you. All right then. இவ பேர் அனு. இவ ஒரு மிடில் கிளாஸில் வாழ்ந்துட்டுருக்கா. இவளுக்குன்னு சொந்தமாக ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. இவளோட சம்பளம் 19,000 ரூபாய் மட்டும்தான். அதுலேயே பாதி அளவு அவள் பாட்டிக்கு மாத்திரை வாங்குறதுலே எல்லாமே செலவாயிருது. இவளுக்கு ஏம் என்ன அப்படின்னா ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு சொல்லி தான், அதுக்காக தான் படித்தா. ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்க 3 lakhs கேட்டாங்க. ஆனால் அதுக்கான காசு இவகிட்ட இல்லை. இவ தான் மிடில் கிளாஸ் ஆச்சே, அதனால் அவளுக்கு அந்த ஜாப் கிடைக்கல. அதுக்கப்புறமா அவளுக்கு ஏதோ ஒரு ஜாப் கிடச்சிது. அல்ஃபா அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க்கு கிடச்சிது. சரி, என்ன பண்ணணும், வாழ்கிறதுக்கு காசு வேணுமே, அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு மாத்திரை வாங்குறதுக்கெல்லாம் காசு வேணும்ல. அதனால் அந்த கம்பெனியில் அவள் ஜாயின் பண்ணாள். அவளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டி மாதிரி எல்லாமே சொல்லணும். இதுதான் அவளோட ஒர்க். அப்புறம் ஈவினிங் எப்போதும் போலவே முடிஞ்சிருது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அவள் ஃப்ரீ பஸ்ஸில் தான் ஏறி போவாள். ஏன்னா அப்போ தான் அவளுக்கு கொஞ்சமாவது சேவிங்ஸ் கிடைக்கும். இவளுக்கு ஒரு ஆசை என்னென்னா ஒரு சிம் கார்டு கம்பெனி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு ஏற்றாப்புல அவகிட்ட எந்த ஒரு பணமும் இல்லை. ஆனால் அதுக்கான ஐடியா அவகிட்ட நிறையவே இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அண்ட் தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிம் கார்டு கம்பெனியும் கிடையாது. அதனால் ஓனாக கம்பெனி ரன் பண்ணிவிட்டு ஏழைகளுக்கு முக்கியமாக அவங்க காசு பே பண்ணலைனாலும் இன்கம்மிங் கால் வர மாதிரி ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆசை. நம்ம அனுவோட கனவு நிறைவேறுமா? அது மட்டும் இல்லாமல் அவளுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவள் ஃபேஸ் பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.